அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோங்க. இப்போ ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமுக்கான செஷன் 1ங்கிறது இந்த மந்த் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சிட்டி நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது கொடுத்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு எந்த சிட்டியில் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வரப்போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சென்டரில் எக்ஸாம்ங்கிறது அடுத்தடுத்து வரும். ஸோ இப்போ சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனுங்கிறது இதுதான். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பேப்பர் 1 ஜேடபிள்யூ மெயினில் என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22, 23, 24, 28 மற்றும் 29 ஜான்வரியில் நடக்க போகுது. அதேமாதிரி பேப்பர் 2A, பேப்பர் 2A அண்ட் 2B இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 ஜனவரிங்கிறது நடக்க போகுதுங்க. ஸோ அதுக்கான இன்டிமேஷன் இவங்க கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை எங்கே போய் நம்ம செக் பண்ணணும், நம்மளுக்கு நம்மளோட எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே அப்படிங்கிறத எங்கே செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் சர்வீசஸ் .nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் இருக்குங்க. இதில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க. வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்னா லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. புதுசாக ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் இப்போ முடியாதுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள லாகின்குள்ளே போனீங்கனாலே உங்களோட வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸுங்கிறது பார்க்கலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்பாங்க, ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மீடியம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அந்த கேப்சா என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் பண்ணால் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சிட்டிஸுங்கிறது வரும். பட் லாகின் பண்ணுனா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எக்ஸாமினேஷன் சிட்டிக்கான இன்டிமேஷன் அப்படிங்கிறது வந்தாச்சு. இப்போ அட்வான்ஸ் இன்டிமேஷனுங்கிறது வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமினேஷன் சென்டருங்கிறது கூடிய சீக்கிரம் வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் டேட் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஜேடபிள்யூ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் மற்றும் முடிக்க போகிற மாணவர்கள் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.